தவளை தன் வாயாலே கெடும் அப்படின்ற விஷயத்திற்கு சிறந்த உதாரணமாக விளங்கப்படுபவர் தான் காமெடி நடிகர் வடிவேலு அப்படின்னு கூட சொல்லலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் அரசியல்ல அதி தீவிரமாக களமிறங்கிய பொழுது அப்போது அவருக்கு எதிராக திமுக தரப்புல இருந்து நம்ம வடிவேலு அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணது மட்டுமல்லாமல் கேப்டன் அவர்களை மறைமுகமாக அல்ல நேரடியாகவே மோசமாக விமர்சித்தாரு. சோ இவருக்கு சினிமா பட வாய்ப்புகளை தொடர்ந்து வாங்கி கொடுத்ததே கேப்டன் தான். அது மட்டும் இல்லாம வடிவேலு அவர்கள் இந்த அளவிற்கு இண்டஸ்ட்ரியில வளர்ந்திருக்கார் அப்படின்னா அதற்கு கேப்டனுக்குமே ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அப்பேற்பட்ட மனிதனை வெறும் பதவிக்காக அவ்வளவு மோசமாக விமர்சித்துமே பேசியிருந்தார். இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை இழந்து மோசமான நிலைக்கு சென்றார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா சினிமாவிலுமே ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல கமிட் ஆகி பணத்தை வாங்கிய பின்பு நடிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பல பிரச்சனைகளை வடிவேலு அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா தற்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருடைய நடிப்புல கடைசியாக மாரிசன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. படம் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான வெற்றியை பெற்றது. இந்த நிலையில தற்போது வடிவேலு அவர்கள் மீண்டுமே அவருடைய வேலையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் காட்டியிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படத்துல வடிவேலு அவர்களை கமிட் பண்ணிருக்காங்க. கமிட் ஆன பிறகு எனக்கு அதிக சம்பளம் வேண்டும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிருக்காரு. ஆகையால் உடனடியாக சூப்பர் ஸ்டார் அவர்களே இந்த படத்துல இருந்து வடிவேலை நீக்கிவிடுங்க அப்படின்னு அதிரடியாக உத்தரவுமே விட்டிருக்காரு. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு.